அரவிந்த் என்ற சிறுவன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான். அவன் புத்திசாலிதான், ஆனால் மிகுந்த அவசரக்காரன். யாராவது ஏதாவது சொன்னால் முழுமையாகக் கேட்காமல் உடனே முடிவுக்கு வந்துவிடுவான். எனக்கு எல்லாம் தெரியும் என்பதே அவனது மனநிலை. இதனால் அவன் நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவியல் திட்டம் ஒன்றை அறிவித்தார். ஒவ்வொருவரும் தனியாக ஒரு சிறிய ஆய்வு செய்து கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். அரவிந்த் அதை சுலபமாக எடுத்துக்கொண்டான். இது எல்லாம் எளிது, நான் ஒரே நாளில் செய்து முடித்து விடுவேன் என்று நினைத்தான். ஆனால் அவன் சரியாக திட்டமிடவில்லை. நேரம் செல்லச் செல்ல அவன் கவனக்குறைவாக இருந்ததால் திட்டத்தை முழுமையாகச் செய்ய முடியவில்லை. அந்த மாலையில் மனம் வருந்தியபடி அவன் கிராமத்தின் வெளியே உள்ள பழைய ஆலமரத்தின் அருகே போய் அமர்ந்தான். சூரியன் மறையும் நேரம். அவன் நிழல் மெல்ல மெல்ல நீளமாகி வந்தது. அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். நான் நிற்கும் விதத்திற்கேற்ப என் நிழலும் மாறுகிறது என்று அவன் நினைத்தான். அப்போது அந்த வழியாக ஒரு வயதான தாத்தா நடந்து வந்தார். அரவிந்த் அவரிடம், தாத்தா, என் நிழல் ஏன் இப்படி சில நேரம் நீளமாகவும் சில நேரம் சிறியதாகவும் இருக்கிறது என்று கேட்டான். தாத்தா சிரித்தபடி, சூரியன் இருக்கும் இடத்தைப் பொறுத்து நிழல் மாறுகிறது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நாம் எப்படி நடக்கிறோமோ அதற்கேற்ப விளைவுகள் மாறும் என்றார். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஆழமாக பதிந்தது. நான் அவசரப்பட்டதால்தான் இன்று சிக்கலில் இருக்கிறேன் என்று அவன் உணர்ந்தான். தாத்தா மேலும், நிழலை மாற்ற வேண்டும் என்றால் சூரியனை திட்ட முடியாது. நம்ம இடத்தை மாற்ற வேண்டும். வாழ்க்கையிலும் அப்படித்தான் என்றார். அந்த நாளிலிருந்து அரவிந்த் மாறத் தொடங்கினான். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியரிடம் சென்று, நான் என் தவறை புரிந்து கொண்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். ஆசிரியர் அவனின் நேர்மையைப் பார்த்து அவனுக்கு கூடுதல் நேரம் கொடுத்தார். இந்த முறை அரவிந்த் அவசரப்படவில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாகப் படித்தான். நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டான். ஆசிரியரிடம் சந்தேகங்களைக் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டான். அவன் செய்த திட்டம் மிகவும் சிறப்பாக அமைந்தது. ஆசிரியரும் நண்பர்களும் அவனை பாராட்டினார்கள். அன்று மாலை மீண்டும் ஆலமரத்தின் அருகே நின்று அவன் தனது நிழலை பார்த்தான். இந்த முறை அவன் நிழலை விட அவனது நம்பிக்கை பெரியதாக இருந்தது. நிழல் எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது என்று மனதுக்குள் நினைத்தான். அரவிந்த் அன்று முதல் எந்த வேலையையும் அவசரப்படாமல் பொறுமையுடன் முழு கவனத்துடன் செய்யத் தொடங்கினான். அவன் வாழ்க்கையில் வந்த அந்த சிறிய மாற்றம் அவனை ஒரு நல்ல மாணவனாகவும் நல்ல மனிதனாகவும் மாற்றி